நான் இன்று மத்திய அரசை எதிர்த்து, மாநில அரசை எதிர்த்து இந்த அளவுக்கு ஏழை மக்கள், எளிய மக்கள், இங்கே கூடியிருக்கக்கூடியவர்கள் உடைய வாழ்க்கையினுடைய தரத்தை எடுத்தால் மிக மிக ஏழ்மை நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தான் இங்கே கூடியிருக்கிறார்கள். யாரும் மிட்டா மிராசுகள், தொழிலதிபர்கள் அல்லது நடுத்தர வர்க்கத்தை கூட சார்ந்தவர்கள் கிடையாது. எனவே இந்த மக்களை பொறுத்த மட்டிலும் அவர்களுக்கு உண்மையை தவிர எதுவும் பேச தெரியாது. நியாயத்துக்காக போராடுவதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஏமாற்ற தெரியாது, வஞ்சிக்க தெரியாது. நாங்கள் இது பல்வேறு விதங்களிலே ஆய்வு செய்து இந்த 100 கோடி ரூபாய் என்பது இலங்கை அரசுக்கு ராடார் கருவிகளை வாங்குவதற்காக செய்யக்கூடிய உதவி. எனவே எந்த காரணம் கொண்டும் இந்திய அரசு இலங்கை அரசுக்கு இதுபோன்ற ராணுவ உதவி தடவாடங்களை வாங்குவதற்கு உதவி செய்யக்கூடாது என்றும், அதே போல திருச்சியில் இருக்கக்கூடிய ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி, திருச்சியில் இருக்கக்கூடிய ஆயுத கிடங்கில் இந்திய அரசுடைய ஆயுத தொழிற்சாலையில் இருந்து இலங்கைக்கு ராணுவங்கள் ராணுவ தடவாடங்கள் விற்கப்படக்கூடாது என்றும் அதெல்லாம் எழுதி ஒரு மனு கொடுத்தோம். நான் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளையும் கேட்டேன், ஐயா இப்பொழுதே நாம் இதற்கு உண்டான ஒரு வலுவான மக்கள் சக்தியை திரட்டவில்லை என்று சொன்னால் ஆபத்திலே முடியும் என்று. ஆனால் புலிகள், எலிகள் என்று பல நேரங்களை பேசியே பல பேர் காலத்தை போக்கினார்களே தவிர ஆணித்தரமான ஒரு முடிவோடு ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது, ஒன்று சேர்ந்து போராடலாம் என்று யாரும் முன்வரவே இல்லை. அந்த 2007ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி நாங்கள் நடத்திய போராட்டத்தோடு நாங்கள் கொடுத்த அழைப்புதலை ஏற்று அனைத்து தமிழ்நாடு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்று திரண்டு மிகப்பெரிய அழுத்தத்தை இந்திய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் கொடுத்திருக்குமே. ஆனால் இன்று இலங்கை தமிழர்களுக்கு இது போன்ற ஒரு வேதனையான சம்பவங்கள் நடந்திருக்கார். எல்லாம் முடிந்த பிறகு வெறுமனே எல்லோருமே தேர்தலை மனதிலே வைத்து தமிழ் மக்களிடத்தில் ஓட்டுக்களை கேட்பதற்காக சில பேர் அம்மா ஈழத்தை வாங்கி கொடுப்பார் என்று சொன்னார்கள், அப்பா ஈழத்தை வாங்கி கொடுப்பார் என்று சொன்னார்கள். ஏதோ அப்பாவும் அம்மாவும் பிள்ளைகள் அழுதால் மிட்டாய் வாங்கி கொடுப்பதை போல ஈழத்தை வாங்கி கொடுப்பது என்று சொன்னார்களே தவிர உள்ளத்திலே ஆழ்மனத்திலே இருந்து அந்த கருத்தை யாரும் செய்யவில்லை. இப்பொழுது கூட இந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கின்ற பொழுது எங்களுக்கு பல கட்டுகளை போட்டார்கள். மருதுபாண்டியர் சென்றவர் கேட்டார், ஐயா கட்டளைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். எல்லா கட்டளைகளுமே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னோம். அவர்கள் என்னென்னலாம் கட்டுப்பாடுகள் போடுவார்களோ போட்டுக்கொள்ளுங்கள், என்னென்ன கட்டுப்பாடுகள் எல்லாம் விதித்தாலும் சரி மாநாடு நடக்க வேண்டும். அவர்கள் என்ன கட்டுப்பாடு வைத்தார்கள்? விடுதலை புலிகளை ஆதரித்து பேசக்கூடாது என்பது மிகப்பெரிய கட்டுப்பாடு. அல்ல, விடுதலை ஆதரிப்பதல்ல, லட்சக்கணக்கான தமிழர்கள் இனிமேல் விடுதலை புலிகளாக மாற வேண்டிய சூழலை வந்திருக்கிறார். அது நாம் இதுக்கு இந்துந்தை போல் ஆதரித்து தடை செய்யப்பட்ட இயக்கம். ஒவ்வொரு தமிழனும் புலியாக மாறிவிட்டால் எதை தடை செய்வது? ஒவ்வொரு தமிழனும் சிங்கமாக மாறிவிட்டால் யாரை தடை செய்வது? அதுதான் வீட்டுக்கு ஒரு தமிழர் வீறு கொண்டு எழுந்துவாரீர் என்று நாம் போஸ்டரிலே போட்டோம். ஆனால் இனிமேல் நீங்க ஒன்றும் யாரையும் ஆதரிக்க வேண்டியதில்லை, நாம் அதுவாக மாறிவிட வேண்டும் என்பதுதான் வேண்டும். ஐயா 26 கிலோமீட்டருக்கு அப்பால் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அவர்களெல்லாம் சங்கடப்படுவதிலே, அவர்களெல்லாம் கேள்வி கேட்பதிலே 6 கோடி பேர், 1% பேர் இங்கே இருந்து நடந்து சென்றிருந்தால் இலங்கை இருந்திருக்குமா? 1% பேர். வீட்டுக்கு ஒருவர் மட்டும் தமிழ்நாட்டில்
6000 கிராமங்கள் இருக்கிறது. எத்தனை கிராமங்கள்? 56,000 கிராமங்கள் இருக்கிறது. ஒரு கிராமத்துக்கு ஒரு இளைஞர் இந்த தமிழ் சமுதாயத்துக்காக தன்னுடைய உயிரை பணையம் வைத்து இலங்கையை நோக்கி பயணம் மேற்கொண்டிருந்தாலே அந்த போர் நின்றிருக்குமா இருக்காதா? ஆனால் அதற்குண்டான தயாரிப்புகளை யாரும் தயார் செய்யவில்லை. நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக, இந்த மாநாட்டின் வாயிலாக எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இனிமேல் தமிழகத்துக்கு அது இலங்கையிலோ, மலேசியாவிலோ, சிங்கப்பூரிலோ, இந்தோனேஷியாவிலோ, உலகினுடைய எந்த பகுதியிலே ஒரு பாதிப்பு வந்தாலும் நாங்கள் ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இதற்கும் ஒரு தடை கொண்டு வருகிற, அதை பற்றி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. ஒரு இனத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு அரசு முன்வரவில்லை என்று சொன்னால் மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளத்தான் வேண்டும். இந்த மாநாட்டினுடைய பிரகடனங்கள், இந்த மாநாட்டினுடைய தீர்மானங்கள் அனைத்தையும் நீங்கள் உற்று நோக்கினால் யாரிடத்திலேயும் தயவு கேட்கவில்லை. அதைத்தான் நான் கூட 21வது தீர்மானமாக படித்து காட்டினேன். இனிமேல் எதற்காக அவரை போய் குறை சொல்லிக் கொண்டே இருப்பது? அவர் காப்பாற்றவில்லை, அவர் காப்பாற்றவில்லை, அவர் காப்பாற்றவில்லை என்று. இது என்ன பாட்டு? அவர் நான் நிச்சயமாக காப்பாற்ற மாட்டேன் என்று முடிவெடுத்த பிறகு, அவருடைய ஈழாமையை வெளிக்காட்டுகின்ற முடிவு செய்துவிட்ட பிறகு, அதிலே போய் நீங்கள் மீண்டும் அவரிடத்திலே நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள்? எதற்காக எதிர்பார்க்கிறீர்கள்? அவர் காப்பாற்றவில்லை என்று சொன்னாலே இது நாள் வரையிலும் அவர் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையே தவறானது. அவர் எப்பொழுது எதை காப்பாற்றி இருக்கிறார்? யாராவது ஒன்றை சுட்டி காட்ட முடியுமா? 1976ஆம் ஆண்டு, 75, 76ஆம் ஆண்டு அப்பொழுது இந்தியாவிலே மிசா சட்டம் இருந்தது, தெரியுமா உங்களுக்கு? அந்த மிசா சட்டம் இருந்த காலத்திலே அம்மையார் இந்திரா காந்தி கூப்பிட்டு அழைத்தார். கையெழுத்து போடுங்கள் கச்சத்தீவு இலங்கைக்கு என்று சொன்னார்கள். கையெழுத்து போட்டாரா இல்லையா? அன்றே தமிழ்நாட்டினுடைய பாதி அங்கே பறி போய்விட்டது. எதை காப்பாற்றி கொடுத்திருக்கிறார்? கச்சத்தீவை தாரை வார்த்தை கொடுத்தார், காவிரியை தாரை வார்த்தை கொடுத்தார், முல்லை பெரியாரை தாரை வார்த்தை கொடுத்திருக்கிறார், பாலாற்றை தாரை வார்த்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமா? அன்புள்ளம் கொண்ட சகோதரர்களே, அவர் இப்பொழுது 2வது முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் கொடுத்த வாக்குறுதிகள், வீடற்றவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 3 சென்ட் வீட்டு மனை, 2.5 ஏக்கர் இலவச நிலம். நன்றாக கவனிக்க வேண்டும். 2.5 ஏக்கர் இலவச நிலம், ஒரு குடும்பத்திற்கு ஒரு 2.5 ஏக்கர் இலவச நிலம். ஆனால் இப்பொழுது 4 ஆண்டு காலம் முடிந்து 5வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இன்னும் ஒருவருக்கு கூட ஒரு 2.5 ஏக்கர் நிலம் அவர் வழங்கவில்லை. ஆனால் லட்சக்கணக்கான மக்களுக்கு 2.5 ஏக்கர் நிலம் வழங்குவதாக சொன்னார். ஆனால் அதுக்கு மாறாக என்ன நடந்தது என்று சொன்னால், ஆட்சிக்கு வந்தவுடனேயே சாத்தாங்குளம் பகுதியிலே டாட்டாவுக்கு 5000 ஏக்கர் நிலத்தை விலை பேசினார். அரசாங்கமே அதுக்கு புரோக்கராக செயல்பட்டது. நான் தான் முதலாக குரல் எழுப்பினேன். ஒருபோதும் தமிழ் மண்ணை டாட்டாக்களுக்கும் பிர்லாக்களுக்கும் விலை பேசுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பேர் நடத்த போனோம். எங்களை அடித்து சிறையிலே போட்டார்கள். 1 வாரம் சிறையில் இருந்து நாங்கள் வெளியே வந்தோம். இப்பொழுது மெல்ல மெல்ல விலை பேசுகிறார்கள். பம்பாய் கம்பெனிக்கும், ஆந்திரா கம்பெனிக்கும், கேரளா கம்பெனிக்கும், கர்நாடக கம்பெனிகளுக்கும், அமெரிக்கா கம்பெனிகளுக்கும், கொரியா கம்பெனிகளுக்கும் 1000 ஏக்கர், 2000 ஏக்கர், 5000 ஏக்கர். ஆனால் இந்த மண்ணிலே பிறந்து மண்ணிலே வளர்ந்து இந்த பூர்வீக குடிமக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு 3 சென்ட் வீட்டு மனை இன்னும் வழங்கப்படவில்லை.